ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்துட்டு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஒரு 3 மணிக்கு மேலே இருக்கும். அப்போ தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிள்ளைங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாவோட பார்த்தீங்க அப்படின்னா, பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க திருப்பத்தூர், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூரில். அங்கே வந்துட்டு பார்க்குறதுக்காண்டி அம்மாவை கூட்டிகிட்டு பிள்ளைங்க வந்து கிளம்பிட்டாங்க. மாட்டுப் பொங்கல், வீட்டு பொங்கல் எல்லா பொங்கலும் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் டே வந்துட்டு 2 டேஸ் வந்துட்டு இருக்குது லீவு. அதாவது சாட்டர்டே, சண்டே. அதுக்கப்புறம் மண்டே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வந்து ஓப்பனிங். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொருட்காட்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்கூலில் வந்துட்டு பொருட்காட்சிக்கு வந்துட்டு அதாவது பொருட்காட்சி போடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிக்கெட் மாதிரி. அதை கொண்டு போனோம் அப்படின்னா 1லேருந்து 10th படிக்கிற பிள்ளைங்க பேரண்ட்ஸோடு போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக டிக்கெட். பிள்ளைங்களுக்கு மட்டும், பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிடையாது. அதனால அந்த டிக்கெட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி பிள்ளைங்க வந்து ஆயாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீயே தவிர மற்றபடி நம்ம போகிறவங்களுக்கு காசு உண்டு. அது போக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊஞ்சல், சர்க்கஸு அது மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பைசா கொடுத்து வாங்கிக்கணும். அதனால் இவங்க வந்து ஈவினிங் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இப்போ வந்து குக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 மணிக்கு மேலே நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு கடைக்கு வந்து போயிருந்தேன். கொஞ்சம் மிளகா, மல்லி தூளெல்லாம் வந்து காலியாக போகுது. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு அசு ஃபுட்ஸுக்கு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து இது காலி ஆயிடுச்சு. அதுவும் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போய் வாங்கிட்டு வந்தேன். என்னோடய ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிங்கப்பூருக்கு தான் அடுத்து வந்து கொடுத்துடணும். அண்ணாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காண்டி. இன்றைக்கி அரேபியன் ஸ்டைலில் ஒயிட் கப்ஸா ரைஸ் வந்து சிக்கனை வச்சு செய்ய போகிறேன். அரேபியன் ஒயிட் கப்ஸா ரைஸ் சிக்கனை வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கழுவி வந்து எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் சிக்கன் மட்டும் ஸ்பைஸியாக மசாலா போட்டு வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து கழுவி எடுத்துகிட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், தேவையான உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மசாலாலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து தனியாக நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு சைடிஷாக வந்துட்டு செய்ய போகிறோம். இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இந்த அரேபியன் கப்ஸா ரைஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சேனா அப்படின்னு கேட்டால் 100க்கு 200% சொல்கிறேன், நான் வந்து செஞ்சது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் வீடியோவில் புதுசாக ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு அரேபியன் ஒயிட் கப்ஸா ரைஸ் சிக்கனை வச்சு செய்ய போகிறேன். சரிங்களா? இப்போ அதுதான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பெல்லாம் வந்து போட்டாச்சு இல்லையா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து தனியாக அப்படியே வந்துட்டு மூடி வச்சுருவோம். அது அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் அதில் வந்து இறங்கட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம அப்புறம் வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்ஸா ரைஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஆனியன் வந்துட்டு உரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா? அதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஆனியன் வந்து எடுத்துக்கிட்டேன். பெரிய பெரிய ஆனியனாக இருந்தனால 4 வந்து எடுத்துக்கிட்டேன். 4 இல்லாட்டி 5 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 3 கப் ரைஸ் வந்துட்டு போட போகிறேன். பிள்ளைங்க, அம்மா, தம்பிலாம் வரனால 3 கப்பாக வந்து போட்டுருவோம் அப்படின்ட்டு அதுதான் வந்து போட போகிறேன். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கப்ஸா ரைஸுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மல்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்துட்டு எப்பவும் போல தான் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, எக்ஸ்ட்ரா வந்துட்டு காஞ்ச எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது பிரியாணி இலை, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் கட் பண்ணதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்து நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வதங்கும் போதே அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மிளகு, ஜீரகம், மல்லி இதை வந்துட்டு இதில் வந்து சேர்க்க போகிறோம். மிளகு, ஜீரகம், மல்லி வந்துட்டு பொரியணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கிடையாது. வெங்காயம் வதங்கும் போது அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்து இதை வந்துட்டு இப்படியே வதக்கிக்க வேண்டியதான். இப்படி தான் வந்துட்டு செய்யணும். கப்ஸா ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கப்ஸா ரைஸ் காரமாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு காரமாக இருக்காது. காரம் வந்துட்டு இதில் வந்து எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்துட்டு க்ரீன் சில்லி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து சேர்க்கணும். அதுதான் வந்துட்டு காரம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துட்டு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 கேஜ் தனியாகவும் லெக் பீஸ் வந்துட்டு ஒரு 5 இது வந்து எடுத்திருந்தேன். நான் வந்துட்டு வேறு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சடனாக தான் வந்துட்டு சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ சிக்கன் வந்து இதில் போட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும். சரிங்களா? அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸ் வந்துட்டு கழுவி ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு 2லேருந்து 3 கப்பு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 3 டம்ளர் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துட்டு கழுவி அதை வந்து தண்ணி வச்சு ஊற வச்சாச்சு. இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுடுதண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். எப்போதுமே சமைக்கும்போது சுடுதண்ணி வந்து சேருங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்துட்டு மாறாது, கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இதில் பச்சை தண்ணி வந்து ஊற்றிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரியாக சதன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து கொதிச்சு அதுக்கப்புறம் வரணும். எப்போவுமே சைட் பை சுடுதண்ணி வந்து போட்டே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கப்பு ரைஸுக்கு வந்துட்டு 6 கப்பு வந்து தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்துட்டு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். மூடி போட்டு நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்ஸா ரைஸ்க்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு நல்லா வந்து கொதிக்குது, சிக்கனும் தண்ணியுமா. இது கொதிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்து ரைஸ் வந்து போடணும். சிக்கன் வந்து பாருங்கள் வெந்திருக்கா என்னன்ட்டு. ஓரளவு வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இல்லை வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதாவது ரொம்ப வந்துட்டு வேகணும் அப்படின்னு வந்துட்டு கிடையாது. ஓரளவு நம்ம வெந்தது அதாவது ஆஃப் பாயிலாக வந்து இருந்துச்சு சிக்கன் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து இதில் வந்து போட வேண்டியதான். இப்போ ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் நான் அரிசி மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன். அரேபியன் ஸ்டைல் அப்படின்னு போயிட்டாவே அங்கே வந்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்கே வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு அரிசி, அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அரிசின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அரபு கண்ட்ரிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே பாஸ்மதி ரைஸ் தான். அதாவது அங்கே கொடுக்குற ரேஷன் கடையில் கூட பாஸ்மதி ரைஸ் தான் வந்துட்டு கொடுப்பாங்களாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு அங்கே பாஸ்மதி ரைஸ் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றதே பாஸ்மதி ரைஸ் தான். நம்ம வந்து பிரியாணி விசேஷம் இதுகளுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்குவோம். மற்ற நாளையில் பொன்னி ரைஸ் வந்து எடுத்துக்குவோம். இல்லாட்டி வயலில் விளையிற கல்சர பொன்னி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம வீட்டு சாப்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஸ்பெஷலாக பிரியாணிக்குன்னு நம்ம வந்துட்டு எப்போயாவது நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் ரெகுலராகவே அவங்களுக்கு ஃபுட்டே வந்துட்டு அந்த பாஸ்மதி ரைஸ் தானா. நம்மலாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வாங்குவோமா மூட்டை கணக்கில் பாஸ்மதி ரைஸ்லாம். ஐயோ அது எவ்வளோ காசு வரும் அப்படின்னு யோசிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அதில் வந்துட்டு மிளகா வந்து போட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து போட்டுட்டேன். அது போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் தம்மில் வந்து போட போகிறேன். அடுப்பு வந்துட்டு நல்ல சிம்மில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தம்மில் போட வேண்டாம். இது நான்ஸ்டிக் தான் நான் வந்து வச்சுருக்கிறதே. அதனால வந்துட்டு அது வந்துட்டு அழகாக வெந்து வந்துடும். ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா என்னோடய அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சாலுமே கொஞ்சம் தீ வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லை வச்சு நான் வந்துட்டு தம்மில் வந்து போட்டுட்டேங்க. அந்த சைட் கேப்பில் வந்துட்டு எனக்கு பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் மதியானம் எதுவுமே வந்துட்டு சாப்பிடல. பிள்ளைங்க இருந்தாலாவது அதாவது சமைப்போம் சாப்பிடுவான். பிள்ளைங்க இல்லை அப்படிங்கிறனால காலையில் வந்துட்டு ஒரு முட்டை தோசை வந்து சாப்பிட்டேன். அதுவே ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கலை. அப்புறம் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, சிப்ஸ் இருந்துச்சு. அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறது இந்த வேலை வந்து பார்த்துட்ருந்தேன். வீட்டு வேலைகளும் பார்த்துட்ருந்தேன். நான் பசிக்கலை, மதியானம் எதுவுமே சாப்பிடல. பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சைட் பை காஃபி வந்து போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வறுவலுக்கு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதாவது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மட்டும் வறுத்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். மீத வெங்காயம் அதே பாத்திரத்தில் வந்துட்டு இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா போட்டு வச்ச நம்ம சிக்கன் வந்து இருக்கு இல்லையாங்க, அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கி மீடியமான ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம வந்து வைக்கணும். இது நல்லா வதங்கணும். வதங்கி தண்ணி வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு வேக வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு இந்த தோசை கரண்டியை போட்டு வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கிண்டவே வரவே மாட்டேன்ட்டுருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு அங்கிட்டுன்னு போட்டு இங்கிட்டு பெரட்டி அதுக்கப்புறம் வேறு கரண்டி எடுத்து
போட்டு கிண்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியை வந்து எடுத்து போட்டு கொஞ்சம் ஏந்தல் மாதிரி இருக்கிற கரண்டி இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த சிக்கன் கிண்டுறதுக்கு சரிப்பட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த கரண்டியை எடுத்து அதுக்கப்புறம் போட்டு நான் வந்து கிண்டிகிட்டு இருந்தேன். இப்போ மூடி போட்டு நம்ம இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரேபியன் ஸ்டைல் சிக்கன் ஒயிட் கப்ஸா ரைஸ் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்களா, ரைஸ் எல்லாமே அழகாக குச்சி குச்சியாக வெந்து தூக்கி நிற்கிது அழகாக. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது அடியில் இருக்கிற சோறு மேலேயும் மேலே இருக்க சோறு அடியிலையும் வந்து பரட்டி விட்டுருவோம். பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்க வேண்டியதாக. ரைஸ் எல்லாமே சூப்பராக வந்து குக் ஆகி வந்துருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்த சிக்கன் அந்தளவுக்கு நல்லா இருக்காதே அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. நல்ல காரமான மிளகா வந்து இதில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சிக்கனுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது இல்லையா, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனை மட்டும் எடுத்து தனியாக வந்துட்டு தவா ஃப்ரை மாதிரி, அதாவது தோசைக்கல்லில் வந்து போட்டு மசாலா போட்டு தோசைக்கல்லில் போட்டு அப்படியே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே வந்துட்டு சாப்பிட்லாம். நான் அந்த வறுவலுக்குள்ள கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வதக்கிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வதங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நான் அதில் வந்து ஊற்றி மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டேங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு எல்லாமே கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கூட்டிகிட்டு இருந்தேன். இந்த கப்ஸா ரைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், மல்லி, ஜீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு சிக்கனும் போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, வேக வச்சுட்டு அங்கே அரபில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வேக வச்ச சிக்கனையும் சரி தண்ணியும் சரி ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. நம்ம கொதிக்க வச்சுட்டு அரிசி போட்டோம் இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு வடிகட்டிடுவாங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வடிகட்டின தண்ணி மட்டும் ஊற்றி அதுக்கப்புறம் ரைஸை வந்து போட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து வேக வச்சு இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளை சிக்கன் அதையும் வந்துட்டு அந்த சாதத்தோடு போட்டு வந்து செய்வாங்க. நான் ஃபில்ட்ரு பண்ணாமல் இன்றைக்கி வந்துட்டு அந்த கப்ஸா ரைஸ் வந்து செஞ்சுருக்கேன். இடையில சாப்பிடும்போது அந்த மல்லியெல்லாம் வந்து சிக்கும் இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அது சிக்கும், ஆனால் அது வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு மாறாது. நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. இனிமே நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டு சிக்கன் நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணி மட்டும் சேர்த்து அதுக்கப்புறம் சிக்கனை அதில் போட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு இதை வந்து குக் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மெத்தடும் செய்யலாம், அந்த மெத்தடும் செய்யலாம். இப்போ சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக அதில் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சிக்கன் வறுவல். நல்ல சூப்பராக வந்துட்டு குக் ஆகிருந்துச்சு. நான் வீட்டை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலையும் கூட்ட போயிட்டேன். அது ஓவர் குக் ஆயிருச்சு. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா பிச்சு போட்ட கோழி வறுவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஆனியன் வந்து தூவிட்டு இறக்கியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரேபியன் ஸ்டைல் ஒயிட் கப்ஸா ரைஸ் சிக்கனை வச்சு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கப்ஸா ரைஸ்ன்னு போயிட்டோம் அப்படின்னா அரபில் வந்துட்டு பீஃபு இல்லாட்டி மட்டனை வச்சு வந்து செய்வாங்க. கறியெல்லாம் பீஸ் பெருசு பெருசாக வந்துட்டு இருக்கும். அந்த ஃபேட்லேயே வந்துட்டு அந்த ரைஸும் அந்த சிக்கனும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் பொருக்கு. அது பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு. நான் இன்றைக்கி சிக்கனை வச்சு தான் செஞ்சுருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஒரு புது சமையலோடு வந்துட்டு நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக. இன்றைக்கி இந்த அரேபியன் கப்ஸா ரைஸ் வந்து செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. எதுவும் சொதப்பலை. அதே மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.